ஓம் நம சிவாயா. வாராகி அம்மாவின் ஆறுலாசியோடு இந்த பதிவை நான் தொடர்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, வாழ்க்கையில் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் சுலபமாக மீட்டெடுக்கக்கூடிய 2 தீபங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 2 தீபம் ஏற்றினா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த அனைத்தையும் நீங்கள் பெறலாம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ இழந்திருப்போம், ஆனால் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் எப்பொழுதும் இழக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும்பொழுது இழந்த எல்லாத்தையுமே திரும்ப மீட்கக்கூடிய காலம் நிச்சயமாக நமக்கு வரும். இழந்ததை மீட்டெடுக்கிறதுக்கு ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட சுலபமான பரிகாரத்தில் இதுவும் ஒன்று. நீங்கள் இழந்தது சொத்தாக இருக்கலாம், பணம் காசாக இருக்கலாம், இல்லை உங்கள் விடாமுயற்சி தன்னம்பிக்கை, இதில் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் திரும்ப பெறணுன்னா இந்த 2 தீபத்தை மட்டும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ஏற்றி பாருங்கள். இதை ஏற்றினதுக்கப்புறம் உங்கள் மனசில் திருப்தியும் தன்னம்பிக்கையும் அதிகரிச்சதுன்னா இந்த வழிபாட்டை நீங்கள் எப்பொழுதுமே வீட்டில் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி தினம், அமாவாசை தினம், இப்படி இந்த பூலோகத்தில் பிரபஞ்சத்தின் சக்தியை அதிகமாக ஈர்த்து தரக்கூடிய விசேஷ தினங்களான இந்த நாளில் தீபத்தை ஏற்றி வழிபடலாம். நாளை ரத சப்தமியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால நிச்சயமாக இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றுங்க. நெல்லிக்காய் தீபம் தான் நம்ம ஏற்ற போகிறோம். நெல்லிக்காய் வீட்டில் எப்பொழுதுமே இருக்கணும். நெல்லிக்கனி இருந்தாலே வீட்டில் எந்த கஷ்டமும் வராது. ஏன்னா நெல்லிக்காய் மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தினது. நெல்லிக்காயில் 2 பெரிய நெல்லிக்காயை வாங்கிக்கோங்க. அதோட காம்பு பகுதியை மட்டும் நீக்கிடுங்க. ஏன்னா அந்த காம்பு பகுதியில் தான் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். அதனால் அந்த நெல்லிக்காயில் அந்த இடத்துல குழி மாதிரி நல்லா ஆழமாக போட்டுக்கோங்க. இதில் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். அதனால் நல்லா குழி மாதிரி பண்ணிக்கிட்டு நல்லெண்ணெய், நெய், இதில் உங்களுக்கு எது கிடைச்சாலும், எது உங்களுக்கு விருப்பமோ அதில் நீங்கள் ஏற்றலாம். பஞ்சதிரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி அம்மாவோட படம் இருந்தாலும் சரி, இல்லை பெருமாளோட படம் இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. நெல்லிக்காய் அப்படியே வச்சதுன்னா தாம்பாளத்தில் உருண்டு ஓடிடும் இல்லையா? அதனால் நீங்கள் அகல் விளக்கு 2 எடுத்துக்கிட்டு அதில் நெல்லிக்காயை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்துச்சு அப்படின்னாக்கா துளசி செடிக்கும் நீங்கள் நெல்லிக்காய் தீபம் ஏற்றலாம். இந்த மாதிரி இந்த தீபம் 3 வாரம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டம் குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் துளசி செடிக்கு நீங்கள் நெல்லிக்காய் தீபம் போட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் பண கஷ்டங்கிறதே இருக்காதுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் வருமானத்துக்கு வழி வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கையில் காசு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே நெல்லிக்காயை வீட்டில் வச்சுக்கோங்க. இது சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் இருந்ததுன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் பண்ணுவாங்க. அதனால் எப்பொழுதும் நெல்லிக்காயை மட்டும் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. மகாலட்சுமி அம்மா பக்கத்தில் கோவில் இருந்துச்சு, மகாலட்சுமி அம்மானோட கோவில் இருந்துச்சுன்னா அங்கேயுமே நீங்கள் நெல்லிக்காய் தீபத்தை ஏற்றி வழிபடலாம். நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். நாளைய தினத்தில் ரத சப்தமியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால இந்த நாளில் நீங்கள் நெல்லிக்காய் தீபம் ஏற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வித செல்வங்களையும் நீங்கள் பெறலாம். பணம் காசுக்கு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் தடை இருக்காது, தட்டுப்பாடு இருக்காது. அனைத்து வித சகல செல்வமும் கிடைக்கும். மகாலட்சுமி அம்மாவோட ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாராகி அம்மாவோட ஆசியோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.